ஏவிஎம் ஸ்டுடியோ நிறுவனம் இயங்காமல் போய்விட்டது. ஜெமினி ஸ்டுடியோவும் முடிவுக்கு வந்துவிட்டது. சோத்ரி உரைவிட்டு வெளியேறிவிட்டார். குஞ்சுமோகனுக்கு என்ன ஆனது என்பது தெரியாமல் போய்விட்டது. ஆஸ்கார் ரவிச்சந்திரனின் ஒளிப்பட உலகமே காணாமல் போய்விட்டது. இவ்வாறு பல புகழ்பெற்ற தயாரிப்பு நிறுவனங்கள் காலத்தோடு மறைந்துவிட்டன. இன்றைய இளைஞர்களில் பலருக்கு தயாரிப்பு நிறுவனங்களின் இயல்பும் வேலைப்பாடும் குறித்து எந்த தெளிவும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான கோடி முதலீட்டுடன் தயாரிப்பாளராக களமிறங்குகிறார்கள். இவர்கள் 50 கோடியோ 1000 கோடியோ செலவில் படம் தயாரிப்பது இன்று பெரிதான விஷயமாகவே இல்லை. ஆனால் அந்த பெரிய தொகை எங்கிருந்து வருகிறது என்பதுதான் முக்கியமான கேள்வி. உதயநிதியின் நண்பர் என்ற ஓர் அடையாளமே போதுமான தகுதியாகுமா என்ற சந்தேகம் அரசியல் வட்டாரங்களில் கிளம்பியுள்ளது. இத்தனைக்கும் இடையில் டெல்லிக்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் அங்கிருந்து வந்த தகவலால் ஆழ்ந்த அதிர்ச்சியில் உள்ளதாக கூறப்படுகிறது. அமலாக்கத்துறையின் விசாரணையில் டெல்லி மதுபான கொள்கை வழக்கு மீண்டும் கெஜ்ரிவாலுக்கு எதிரான பாதையை பிடித்துள்ளது. பாஜக பொய் வழக்கில் என்னை கைது செய்தது, நான் குற்றமற்றவன் என்பதை தேர்தலில் வென்று நிரூபிப்பேன் என்று கெஜ்ரிவால் கூறினார். ஆனால் அவர் போட்டியிட்ட நியூ டெல்லி தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. இந்நிலையில் தேர்தலுக்கு பிறகு மக்கள் கெஜ்ரிவாலை தங்களுடைய தீர்ப்பில் குற்றவாளியாகவே சித்தரித்து விட்டார்கள். பதவியில்லா நிலையிலும் அவர் நேரடியாக மக்களை சந்திக்க தயங்குவதை அவதானிக்க முடிகிறது. தொடக்கத்தில் பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்திய ஆம் ஆத்மி கட்சி இன்று சீரழிவின் பாதையில் சென்று விடுகிறதா என்ற கேள்வி அதன் தொண்டர்களிடையே எழுந்திருக்கிறது. இதற்கு விடை சொல்லுவது கெஜ்ரிவாலின் எதிர்கால நடவடிக்கைகளே. டெல்லியில் முக்கிய நிர்வாகிகளுடன் சந்தித்த போது ஆம் ஆத்மி கட்சி விரைவில் கலைந்து போகும், கெஜ்ரிவாலுக்கு மதுபான முறைகேடுகளில் இருந்து தப்பிக்க இயலாது என ஸ்டாலினிடம் கூறியுள்ளனர். இதை கேட்ட திமுக தலைவர் ஆச்சரியத்திலும் பதற்றத்திலும் சிக்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த சூழ்நிலை தற்போது தமிழ்நாட்டிலும் உருவாகி வருகிறது. எனவே அவர்களது கவலை அதிகமாகியுள்ளது. மேலும் பதவியாளர் இல்லாத நிலையிலும் திட்டமின்றி நடைபெறும் செயற்பாடுகள் முதன்மை நபராக ஸ்டாலினுக்கு பெரும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இவர் டெல்லியில் இருந்தபோது அவரது வாரிசு தமிழகத்தில் கட்டுப்பாட்டை இழந்தது போல தோன்றியது என்பதும் பிரச்சனையை மேலும் மோசமாக்கியுள்ளது. முன்னதாக முக்கிய பொறுப்புகளில் சுவாரம்பித்து செயல்பட்ட சில சீனியர் தலைவர்களும் தற்போது குழப்பத்தில் சிக்கியுள்ளனர். முதன்மை நபரின் அதிருப்தியும் கோபமும் தற்போது வாரிசின் பக்கம் திரும்பியிருக்கலாம் என கூறப்படுகிறது. அவருடைய அண்மைய பேச்சு சிலரை ஒதுக்க வைக்க செய்துள்ளதுடன் தற்போது அவரை சுற்றியுள்ள நண்பர்களின் செல்வாக்கும் அதிகரித்துள்ளது. இந்த சூழ்நிலை வாரிசின் மீது முதன்மை நபரின் விரக்தியை இன்னும் அதிகமாக்கி இருக்கலாம். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேட்டின் அமலாக்கத்துறை சோதனை நடக்கையில் உச்சநீதிமன்றம் விசாரணையில் இடைக்கால தடையை விதித்துள்ளது. ஆனால் ரதீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரன் ஆகியோர் மீது விசாரணைக்கு தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. இவர்கள் தலைமறைவாக இருப்பதாக கூறப்பட்டாலும் அவர்களை கைது செய்ய எந்த தடையும் இல்லை என்பது இந்த உத்தரவில் தெளிவாக தெரிய வருகிறது. இதை அறியாமலேயே இடி பேசிய வீரவசனம் திமுகவினரை பெரிதும் அசர வைத்திருக்கிறது. இந்நிலையில் ஆகாஷ் மற்றும் ரதீஷ் சென்னை வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகி அமலாக்கத்துறையும் அதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. கோபாலபுரத்தை நோக்கி அவர்கள் பயணம் செய்ய இருக்கிறார்கள் என்றும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இந்த வழக்கு சிபிஐக்கு இடமாற்றமடைய வாய்ப்பும் இருப்பதால் ஸ்டாலின் தரப்பில் பெரும் அதிர்ச்சி சூழல் உருவாகியுள்ளது.